ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஆர்பி யூஜி மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற யூனிட் செட்ஸ் ரியல் அனலைசிஸ் செட்ஸ் ஃபஸ்ட் டாபிக். ஓகேவா? இதில் என்னென்ன லாஸ்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேயே படித்தது தாங்க. கம்யூட்டேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. வி ஆல்ரெடி ரீட் இட் இன் த ப்ரீவியஸ் இயர் காலேஜ் ஆர் ஸ்கூல். ஓகேவா? நம்ம ஸ்கூல்லேயும் படிச்சிருப்போம், காலேஜ்லேயும் படிச்சிருப்போம், ஏன் படிக்கிறோன்னே தெரியாது. ஓகேவா? அதில் கம்யூட்டேட்டிவ் லா அப்படின்னா என்னென்னா யூனியன் இன்டர்செக்ஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப யூனியன்னா நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணுவோம், யூனியன்னா நம்ம ஆர் ரூல் யூஸ் பண்ணுவோம், இன்டர்செக்ஷன்னா நம்ம அண்டு ரூல் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? யூனியன் இன்டர்செக்ஷன் புரியுதுங்களா? இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னென்னா ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்கணும். இப்போ ஏ செட்டுக்கும் பி செட்டுக்கும் ஒன்னு இருக்குன்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டர்செக்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுவே யூனியன் அப்படின்னா ரெண்டுத்தையுமே சேர்த்து எழுதுவோம். ஓகேவா? இப்போ ஏன்ற செட் வந்துட்டு 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். B equal to ABCன்னு இருக்குன்னா இதுக்கு A யூனியன் B என்ன வரும், 1 2 3, ABC. ஓகேங்களா? இதுதாங்க. இதில் கம்யூட்டேட்டிவ் லால ஃபஸ்ட்டு லா வந்து என்ன சொல்லுது, A இன்டர்செக்ஷன் Bயும் B இன்டர்செக்ஷன் Aவும் ஈக்குவலாக இருக்குமாமா. இப்போ A இன்டர்செக்ஷன் B நமக்கு இது கிடச்சிச்சா. அகெயின் இதுக்கு நான் யூனியன் எடுத்திருக்கேன். செகண்ட் லா A யூனியன் Bயும் B யூனியன் Aவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ B யூனியன் Aனா என்ன வரும், Bயையும் Aவையும் சேர்த்து எழுதுவோம். ABC, 1 2 3. ஓகேவா? புரியுதுங்களா? அப்போது கம்யூட்டேட்டிவ்னா ரெண்டு செட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். A இன்டர்செக்ஷன் B ஈக்குவல் டு B இன்டர்செக்ஷன் A யூனியன் B ஈக்குவல் டு B யூனியன் A. ஓகேவா? த சேம் தான் அசோசியேட்டிவ் லா. ஓகே, ஃபஸ்ட்டு A முன்னாடி வருவார், அடுத்து B முன்னாடி வருவார். புரியுதுங்களா? அசோசியேட்டிவ் லான்றது 3 செட்ஸுக்கு ABCன்னு 3 செட்டு இருக்குது. மூணுத்துக்குமே யூனியன் போடணுங்க. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது A யூனியன் B யூனியன் Cன்னு இருக்குது. இது அப்படியே திருப்பி இந்த பக்கம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஃபஸ்ட்டு A யூனியன் Bக்கு ப்ராக்கெட் போட்டுக்கணும், நெக்ஸ்ட் B யூனியன் Cக்கு ப்ராக்கெட் போட்டுக்கணும். அவ்வளோதான் இந்த லா. புரியுதுங்களா? இப்போ இன்டர்செக்ஷனும் த சேம் தான். A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் Cன்னு இருக்குது. அது அப்படியே நான் இப்படி ரெண்டு டேர்மாக எழுதிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்முக்கு ப்ராக்கெட், அடுத்து இந்த ரெண்டு டேர்முக்கு ப்ராக்கெட் போடுறேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில் வந்துட்டு அசோசியேட்டிவ் லாவில் யூனியன்னா யூனியன், இன்டர்செக்ஷன்னா இன்டர்செக்ஷன் சேமாக வருதா. ஆனால் இதில் எப்படி இருக்கும், ரெண்டுமே வந்திருக்கும். A இன்டர்செக்ஷன் B யூனியன் C ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் Bன்னு இருக்காங்க. நம்ம எப்படி மல்டிபிள் பண்ணுவோம் அல்ஜிப்ராவில், இதையும் இந்த டேர்மையும் மல்டிபிள் பண்ணுவோம். இன்டர்செக்ஷன்றது இங்கே மல்டிபிள். ஓகேவா? அப்போ A இன்டர்செக்ஷன் B யூனியன்றது ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். யூனியன் A இன்டர்செக்ஷன் C. புரியுதுங்களா? இப்போ இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏவையும் பியையும் மல்டிபிள் பண்ணுறேன், யூனியன் பண்ணுறேன். அப்போ A யூனியன் B ப்ளஸ்ஸுக்கு இன்டர்செக்ஷன் இருக்காங்க. இன்டர்செக்ஷன் A யூனியன் C. ஓகேவா? இந்த ரெண்டு லா புரிஞ்சிச்சா? அடுத்து த சேம் தான் டிமார்கன் லா. டிமார்கன் லாவில் 4 லாஸ் இருக்குது. A மைனஸ் B யூனியன் C. இங்கே நம்ம எப்படி பண்ணோமோ த சேம் தான். ஃபஸ்ட்டு ஏவையும் பியையும் மைனஸ் பண்ணுறேன், ஏவையும் பியையும் மைனஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டிமார்கன் என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் ரிவர்ஸாக போவார். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யூனியன் இருக்குன்னா இன்டர்செக்ஷன் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்செக்ஷன் A மைனஸ் C. புரியுதுங்களா? த சேம்
ஏவையும் பியையும் ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுறேன். இன்டர்செக்ஷன் இருக்குது, யூனியனாக மாற்றிட்டு ஏ மைனஸ் சி. ஓகேவா? தென் டேஷ் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஈஸி. ஏக்கும் பிக்கும் டேஷ் போடணுங்க. அங்கே மொத்தமாக டேஷ் வந்திருக்கா, தனித்தனியாக போடுறேன். டிமார்கன்னாலே நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், யூனியன் வந்தால் இன்டர்செக்ஷனாக மாறிடும். அதுவே இன்டர்செக்ஷன் இருக்குன்னா யூனியனாக மாறிடும். புரியுதுங்களா? ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். A intersection B the whole dash equal to A dash union B dash. புரியுதுங்களா? இன்னைக்கு தேரம்ஸ் போதும். நாளையிலேருந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா?